வசு, நீ எப்ப வந்த? நீயும் காந்திமதி பாட்டியும் உன் எதிர்கால திட்டத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்சீங்கல்ல, அப்பவே வந்துட்டேன். முகூர்த்தத்துக்கு நாள் யாருது? சீக்கிரமா புள்ளையாண்டா நாள். அர்ஜுன் அழைச்சிட்டு வாங்க. சரி. இனியா, நீ போட்டு வச்சிருக்கிற திட்டம் எல்லாம் உன் வாயில இருந்தே வெளியே வந்துருச்சு. அத நான் கேட்கணுங்கிறது கடவுளோட செயல். எப்படி வீல் சேர மாடியில இருந்து தள்ளி விட்டுட்டு அர்ஜுனையும் ஆனந்தியும் ஏமாத்திட்டு மொத்த சொத்தையும் உன் பேர்ல மாத்திப்பியா? சூப்பர் ரீ, சூப்பர். வசு, நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. அதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரமா? நீ பேசினதுக்கு என் காது மட்டும்தான் ஆதாரம். ஆனா உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த வீட்டுக்கு தாய் மாமங்கிற பேர்ல வந்திருக்கிறது உன் கழுத்துல தாலி கட்டின புருஷங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருக்கு. பாக்குறியா? நீ பெரிய ஃப்ராடு, பித்தலாட்டக்காரிங்கிற பழைய தகவல் அத்தனையும் மறைச்சு நைஸா மேடம் கிட்ட நூலை விட்டு என்னமோ சந்தர்ப்ப சூழ்நிலையால திருடியான மாதிரி பாவ மன்னிப்பும் வாங்கிட்ட. ஆனா ஏற்கனவே கல்யாணமானவங்கிறத மறைச்சு இப்போ இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு பிளான் பண்றன்னா நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுடி. உன் மேல மேடம் எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. உன்னை ஹாட் ஃப்ரெண்ட் நம்பி உன்னை மருமகளா ஏத்துக்கிறதுக்கு துடிக்கிறாங்க. ஆனா நீ என்னடான்னா அவங்களையே கொல்றதுக்கு திட்டம் போட்டு வச்சிருக்க. ராட்சசி உன்ன. இன்னையோட உன் ஆட்டம் க்ளோஸ்ரி. இந்த மேரேஜ் சர்டிபிகேட்டை மேடத்துக்கிட்ட காட்டி உன் முகமுடிய கிழிச்சு உன்னை ஜெயிலுக்கு கழுத்துங்க அனுப்புறேன் பாரு. வசு, ப்ளீஸ் வசு, என்ன மன்னிச்சிடு. ப்ளீஸ் என்ன காமிச்சு கொடுத்துறாத. நகரு. நீ எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகி. உன்னை எல்லாம் மன்னிக்கவே கூடாது. ப்ளீஸ் வசு, ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்ன காமிச்சு கொடுத்துறாத. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிற. உன் காலை தொட்டு கும்பிடுற. நான் இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறேன் வசு. அந்த பேப்பரை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு ப்ளீஸ் வசு. நகருன்னு சொல்றல. நீ எல்லாம் மனுஷ ஜாதியே இல்லடி. எவ்வளவு நயவஞ்சகமா எல்லாரையும் ஏமாத்திருக்க. பாவம் மேடம், உன்னை எவ்வளவு நம்பினாங்க. ஆனா நீ ரொம்ப கேவலமா அவங்களை ஏமாத்திருக்க. அர்ஜுன் சார் அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன வேணான்னுட்டு உனக்கு வாழ்க்கை கொடுக்க துடிச்சாரு. அவரை நீ ஏமாத்தி அவரு சொத்தை எல்லாம் புடுங்கிக்கிட்டு அவரே விரட்டி விட்டுருவியா நீ? வசு, இங்க பாரு வசு, என்ன மன்னிச்சிடு. நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லாத. ஓ, என்கிட்டயே டீல் பேசுறியா நீ? நீ எல்லாம் எந்த ஜென்மத்திலையும் திருந்தவே மாட்டடி. ஏய் வசு, ஏய் ஒழுங்கு மரியாதையா பேப்பரை கொடுத்துரு. என்ன மிரட்டுறியா? கொடி. ஏய் கொடுறேன்னா வசு குடுன்னு சொல்றல. ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு வசு. ஏய் குடுன்னு சொல்றல. முடியா. ஏய்
அது கூட விட்டுறி. குடு சொல்றல. ஏய் குடி. ஏய் வசு ஓடி குடுத்து. வசு. ஏய் குடி. குடு. ஏய் வசு. நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் உள்ள போய் வசுவனிட்ட பேசிட்டு வந்தேன். சரிங்க. இனியா 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 ஏய் இனியா 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 ஏய் இனியா 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 என்னாச்சு இனியா கண்ணு திறந்து பாரு இனியா 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 நான் உன்னை கொலை பண்ணணும்னு நினைக்கல இனியா. சும்மா கோவத்துல தான் தள்ளிவிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இனியா 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 சகல ஜீவராசீனாம் ஜனகணிமாய நமஹ. ஓம் பஞ்சன்யாய நமஹ. பிரதாய நமஹ. பிரசன்னவதனம் த்யாஜே சர்வவிக்னோபசாந்தஜே. மகாகணபதயே நமஹ. பூஜயாமி. மகாலக்ஷ்மீ பூஜயாமி. தாபரமேஸ்வரி பூஜயாமி. சரஸ்வதி பூஜயாமி. மகாலக்ஷ்மி சரஸ்வதி பூஜயாமி. அண்ணா, உங்க காதல் நிறைவேற போகுதுண்ணா. இனியா ஜெயிலுக்கு போக போறா. நீங்க வசுவனி கழுத்துல தாலி கட்ட போறீங்க. சரஸ்வதி பூஜயாமி. துர்கா சரஸ்வதி சரஸ்வதி பூஜயாமி. நீ எங்க போயிட்ட ஆனந்த்? இங்கதாம்மா பக்கத்துல போயிருந்தேன். சரிப்பா, முகூர்த்த நேரம் நெருங்குது. சரி. சீக்கிரம் போ. சீக்கிரம் சரி. துர்கா பரமேஸ்வரி பூஜயாமி. அண்ணி, ஒரு சந்தோஷமான விஷயம் அண்ணி. நம்ம எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிருச்சு. இனியாவோட சுயரூபம் இங்க எல்லாருக்கும் தெரிய போகுது. அவ ஜெயிலுக்கு போக போறா அண்ணி. அண்ணி, அண்ணி என்னாச்சு? ஏன் நீ அழுவுறீங்க? என்னாச்சு சொல்லுங்க. அண்ணி என்னாச்சு அண்ணி? ஏன் நீ அழுவுறீங்க? சொல்லுங்க என்னாச்சு? இனியா 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 என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க நீ. அனி, என்ன நீ இது? இனியா 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 கண்ணை திறந்து பாரு இனியா. இனியா அனி, என்னாச்சு அனி? என்னாச்சு? இனியா செத்துட்டா ஆனந்த். என்ன நீ சொல்றீங்க? செத்துட்டாளா? என்ன நீ ஆச்சு? ஐயோ, நான் தான் அவளை கொன்னுட்டேன்.
என்ன நீ சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல நீ. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா கொஞ்சம் சொல்லுங்க நீ. மேடம் இனி அவர் ரெடியாக சொல்ல சொன்னாங்க. நான் அது சொல்றதுக்காக வந்தேன். அப்போ இனி அவரோட மேரேஜ் சர்டிபிகேட் என் கைக்கு கிடைச்சது. அது பார்த்த உடனே நான் ஷாக் ஆயிட்டேன். இத பத்தி அவகிட்ட கேட்கலான்னு வந்தேன். அப்போ பாட்டியும் இனியாவும் தனியா பேசிட்டு இருந்தாங்க. இனியாவை நான் தான் நியாயமா கொன்னுட்டேன். நான் கொலைகாரி ஆயிட்டேன். நான் எதிர்பார்க்காம பண்ண காரியத்தினால இப்படி கொலையில வந்து முடிஞ்சிருச்சு. ஆனந்த் 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 நான் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுறேன். ஆனந்த் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுறேன். அண்ணி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. போலீஸ்க்குலாம் போவானா? புரியாம பேசாதீங்க ஆனந்த். இது இது கொலை. அவளை போய் மோதிக்கிட்டாலும் புடிச்சு தள்ளினவன் நான் தான். அதனால கொலை பழிய ஏத்துக்கிட்டு போலீஸ்ல போய் சரண்டர் ஆவறது தான் முறை. ஐயோ அண்ணி, இது கொலை கிடையாது, இது விபத்து. நீங்க கொலை பண்ணணுங்கிற நோக்கத்தோட அவங்கள தள்ளி விடல. இது எது எப்படியோ தள்ளி விட்டது நான் தானே. பாருங்க, சாக வேண்டியவதான், அதான் செத்துட்டா. இனி அவ பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப ஒரு ஃப்ராடு 420 ரஞ்சிதா ஃபர்ஸ்ட் மேரேஜ் வேற பண்ணிருக்கான். அவர் இனியாவோட வண்டவாளத்துல சொல்றதுக்கு தயாரா இருக்காரு. நடந்ததை நினைச்சு சந்தோஷப்படுங்க நீ. எப்படி ஆனந்த் சந்தோஷப்பட முடியும்? ஒருத்தி செத்து போயிட்டா, அதுக்கு காரணம் நான் இல்ல. நான் சரண்டர் ஆகதான் போறேன். இல்ல நீ, என்னால அதுக்கு ஒத்துக்க முடியாது. எக்காரணத்துக்கு கொண்டு நீங்க இந்த குழப்பலையே ஏத்துக்கவே கூடாது. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க பாத்துக்கிறீங்களா? என்ன ஆனந்த் சொல்றீங்க? ஆமா நீ, நான் பாத்துக்கிறேன். என்ன நடக்கணுமோ அதான் கரெக்டா நடந்திருக்கு. அண்ணி, எனக்காக ஒண்ணு மட்டும் பண்ணுவீங்களா? இனியா நேத்து சொன்ன மாதிரி முகூர்த்த புடவைய கட்டிக்கிட்டு முகத்தை மறைச்சுக்கிட்டு அண்ணன் பக்கத்துல போய் உட்காருங்க அண்ணி. அண்ணன் உங்க கழுத்துல தாலி கட்டுவாரு. இல்ல, என்னால முடியாது ஆனந்த். என்ன சொல்றீங்க? நான் ஒரு கொலைகாரி. நான் ஜெயிலுக்கு போக வேண்டியவ. ஐயோ அண்ணி, இது கொலையும் இல்ல, நீங்க இதை பண்ணவும் இல்ல. நீங்க ஜெயிலுக்கு போகணும்னு அவசியமே கிடையாது அண்ணி. இங்க பாருங்க, செத்து போன ஒண்ணும் தியாகி கிடையாது, அவ ஒரு துரோகி. எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க மனமேடையில போய் உட்காருங்க. பைத்தியமா உங்களுக்கு? இனி அவளோட சாவுக்கு நான் தான் கொன்னேன். நான் கொன்னேன். நான் தான் அவளை கொன்னேன். போதுமா? ஆனந்த், என்ன ஆனந்த் உங்களுக்கு பைத்தியமா? எனக்காக நீங்க எதுக்கு பழியை ஏத்துக்கணும்? உங்களுக்கு கல்யாணமாகி பொண்டாட்டி இருக்கா. அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ. எங்களுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சதே நீங்க தானா நீ? நீங்க எங்க குடும்பத்துக்கும் அண்ணனுக்கும் பண்ண உதவி கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அம்மாவுக்கு தான் இதெல்லாம் புரியல, ஆனா எனக்கு நல்லா புரியுது அண்ணி. நீங்க என் குடும்பத்தை காப்பாத்தின குல விளக்கு அண்ணி. நீங்க இல்லனா அண்ணன் இப்ப இப்படி இல்ல அண்ணி. அண்ணன் இல்லனா அம்மா இல்ல அண்ணி. நீங்க எங்க வீட்டுக்கு மருமகளா வர்ற பாக்கியம் மட்டும் உங்களுக்கு கிடைக்காமலே போயிருச்சு அண்ணி. நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன் அண்ணி. என் வேண்டுதலுக்கு கடைசியா கடவுள் செவி சாச்சிட்டார் அண்ணி. மகா சரஸ்வதி நமஹ, மகாலட்சுமி நமோ நமஹ. முகூர்த்தத்துக்கு நாழியா எடுத்து பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோலே. பசு பாட்டி, நீங்க போய் பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. ஐயோ, நான் தான் இருக்கேன். நான் போய் அழைச்சிட்டு வரேன். நான் அழைச்சிட்டு வரேன் பொண்ணு. சாம்ப பரமேஸ்வரம் மகாலட்சுமி ஜெகாமி. அண்ணி, சில நேரங்கள்ல யாராலையுமே அடக்க முடியாம ஆடுறவங்கள கடவுள் தான் அவதாரம் எடுத்து அழிப்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இது நடந்திருக்கு அண்ணி. அண்ணி, இவளை கொன்னது நீங்க இல்ல, நான் வேண்டின அந்த கடவுள். இவளை நீங்க கொல்லாட்டி இவ நம்ம குடும்பத்தையே சிதைச்சிருப்பா அண்ணி. ஐயோ ஆனந்த்,
நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல ஆனந்த். நான் ஒரு கொலைக்காரி ஆயிட்டேன். அண்ணி மேடம் என்ன ஒரு கொலைக்காரின்னு குத்தம் தான் சாத்தினாங்க. அந்த பழிய தேக்கிறதுக்குள்ள நான் நிஜமாவே கொலைக்காரி அண்ணி ஆயிட்டேன். அண்ணி இந்த பாருங்க அண்ணி, இந்த மாதிரி பேசுறத முதல்ல நிப்பாட்டுங்க அண்ணி. நீங்க இந்த கொலைய பண்ணல, நான் தான் பண்ணேன். ஐயோ ஆனந்த், விளையாடாதீங்க ஆனந்த். நான் விளையாட்டுக்கு சொல்ல அண்ணி, இது நன்றி கடன். எங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா, அண்ணன் நல்லா இருக்கணும்னா, நீங்க எங்க குடும்பத்துக்கு மருமகளா வரணும். தெரிஞ்சோ தெரியாமலோ கடவுள் இதை அப்படி அமைச்சு கொடுத்துட்டாரு. நீங்க போங்க அண்ணி, நீங்க போய் மடமேடையில உட்காருங்க. ஐயோ ஆனந்த், என்னால முடியாது ஆனந்த். முடியும் அண்ணி, உங்களால முடியும். அம்மாவை கொல்லணும்னு சொன்னவளதான் நீங்க கொன்னு இருக்கீங்க அண்ணி. அதோட நீங்க ஜெயில் தண்டனை எல்லாம் சத்தியமா தாங்க மாட்டீங்க அண்ணி. உங்களை ஜெயில கம்பி பின்னாடி கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அண்ணி. ஃபர்ஸ்ட் போங்க அண்ணி, மணமேடையில போய் உட்காருங்க. ஐயோ வேண்டாம் ஆனந்த், நான் சொன்ன கேளுங்க ஆனந்த். அண்ணி please. நான் சொல்றத தயவு செஞ்சு நீங்க கேளுங்க அண்ணி. இது ஒரு விபத்து அண்ணி, இது கொலையா இல்லன்னு இந்த கேஸ உடைச்சு எப்படியாவது நான் வெளியே வந்துப்பேன் அண்ணி. நீங்க எங்க குடும்பத்துக்கு மருமக அண்ணி, அர்ஜுன் அண்ணாவோட மனைவி அண்ணி. நீங்க ஜெயிலுக்கு போக கூடாது அண்ணி. தயவு செஞ்சு போங்க அண்ணி, ப்ளீஸ். தயவு செஞ்சு என் அண்ணன் வாழ்க்கையை காப்பாத்துங்க அண்ணி. கல்யாணம் பொண்ணு ரொம்ப கீழே கொடுக்க கூடாதா? எத்தனை தடவை மாடி ஏறுறது? இனியா பாட்டிக்கிட்ட கூட உன் மூஞ்சியை காட்ட மாட்டியாக்கும், இப்பவே முக்காடு போட்ட. சரி சரி அடியே, அந்த வசுவை பாத்தியா? முகூர்த்த நேரம் நெருங்கினதும் துண்டை காணோம் துணியை காணோம் எங்கேயோ ஓடியே போயிட்டா. போய் தொலையட்டும். இனிமே ஓ ராஜ்ய தாண்டி. இனிமே அர்ஜுன் சார் அர்ஜுன் சார் அர்ஜுன் சார் எப்பவும் கொஞ்சிக்கிட்டே இருக்க முடியாது. அவ ஆட்டம் க்ளோஸ். வீட்டை விட்டு குடும்பத்தோட, ஐயோ தம்பி குடும்பத்தோட எங்கேயாவது போய் எடுக்க வேண்டியதுதான். அப்படியே பொண்ணு மாதிரி வெக்கத்தோடவே வா பாப்போம். கடவுளே என்ன மன்னிச்சிரு. வசு அன்னைக்கும் அண்ணனுக்கும் எப்படியாவது கல்யாணம் ஆகணும். இதெல்லாம் உங்களாலதான் நடக்குதுன்னு நான் நினைச்சுக்கிறேன். மீனாட்சி, ஆனந்த், என்ன ஆனந்த், எங்க இருந்தீங்க? என்னதான் உங்களுக்கு பிடிக்காத கல்யாணமா இருந்தாலும் நீங்க இப்படி அங்க நடந்துப்பீங்க? அங்க மணமேடையில பொண்ணும் மாப்பிளையும் ரெடியா இருக்காங்க. தாலி கட்டுற நேரம் வேற நெருங்கிருச்சு. இப்ப நீங்க அங்க இல்லன்னா நல்லாவா இருக்கும்? அவரோட சொந்த தம்பி நீங்க இப்படி பண்ணா நல்லா இருக்குமா? வாங்க போலாம். இல்ல நீ போ, நான் வரேன் மீனாட்சி. போ. இங்க பாருங்க ஆனந்த், அர்ஜுன் மாமா தாலி கட்ட போறாரு. சீக்கிரமா வாங்க. நீ போ, நான் வரேன். நீ போ. சீக்கிரமா வாங்க. வாடி வாடி வா, சீக்கிரம் வா.
பரமேஸ்வர்கி நமஹ, துர்கா பரமேஸ்வர்கி நமஹ. நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிட்டு இந்த கும்பத்துல இந்த பூவள்ளி அர்ச்சனை பண்ணிட்டே வாங்கும். அடியே இனியா, நீ சாதிச்சிட்டடி. ஒரு வழியா உன் மூஞ்சிக்கு நான் முக்காடு போட்டு உன்னை நான் தப்பிக்க வச்சிருக்கேன்டி. இல்லனா அந்த போலீஸ் ஆபீசரு உன்னை பாண்டிச்சேரிக்கே கூட்டிட்டு போயிருப்பான். நீயும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்ப. இதெல்லாம் நான் எதுக்கு இப்ப சொல்றேன்னா, எனக்கு நீ நிறைய பணம் கொடுத்து கடைசியில நல்லா கவனிச்சுக்கோ. பணத்தை கொடுக்க மறந்துடாத என்ன, அதுக்குதான் சொல்றேன். கட்டுங்கோ.